மலேசிய இந்திய முஸ்லீம் வர்த்தக சபை தலைவர் டத்தோ ஹாஜி பஹருடீன் அவர்களை இப்போ நாம் சந்திக்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். நமது மலேசிய இந்திய முஸ்லீம்களின் வியாபாரத்துறை எந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தது, எப்படி அதை பற்றின சில விஷயங்கள் வரும்? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம இந்திய முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் அவசியம் அறிய வேண்டிய தெரிய வேண்டிய கேள்வி இது. நம்ம இந்திய முஸ்லீம்கள் சிறந்ததை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று இன்னைக்கு உள்ளதில்லை, 1406ஆவது ஆண்டிலேயே அந்த நேரத்தில் மலாக்கா ஒரு பெரிய துறைமுகமாக விளங்கியது. அந்த நேரத்திலே இந்தியாவிலிருந்து வந்த வர்த்தகர்கள் மலாக்கா மாநிலத்துக்கு சென்று வியாபாரம் செய்தோடு மட்டுமல்லாமல் அங்கு இருந்த மன்னரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் சொல்ல போனால் மலேசியா முழுவதும் இஸ்லாம் பரவியது. இந்த உண்மை பெரும்பாலும் அவர்களுக்கு ஒரு தெரியாத நிலையிலேயே இருக்கிறது. அது என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லை. அவசியம் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் இது. மேலும் 1406லேயே நமது இந்தியர்கள் இங்கு வந்து பெரிய அளவிலே சிறந்த முறையிலே நேர்மையான முறையிலே பொருளித்து மிக நல்லபடியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் நம்மிடம் நாம் நல்ல நீதியுடன் நேர்மையுடன் இறைவனுக்கு பயந்த நிலையிலே ஒவ்வொரு அன்றைய நிலையும் சரி இன்றைய நிலையும் சரி நம்ம இந்திய முஸ்லீம்களை பொறுத்தவரை நல்ல தொழுகையாளிகளாக நேர்மையாக வியாபாரம் செய்து இருக்கின்ற காரணத்தினால் நாம் செய்கின்ற எல்லா தொழில்களையுமே நல்ல சிறப்பாக செய்து வருகிறோம் என்றால் அது ஒரு மிகையாகாது என்று தான் சொல்ல வேண்டும். எந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் வியாபார வளர்ச்சிகள் இந்திய முஸ்லீம்கள் வியாபார வளர்ச்சி பினாங்கு மாநிலத்தை பொறுத்தவரை இந்திய முஸ்லீம்களுடைய வியாபாரம் என்று சொன்னால் சொல்லப்போனால் 1700 வருடம் 1700லேயே நமது இந்திய முஸ்லீம்கள் இங்கு தங்கள் குடும்பத்துடன் இருந்து நடைமுறையில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் பிரான்சிஸ் லைட் என்பவர் என்ற பிரிட்டிஷ்காரர் மலேசியாவிலே குறிப்பாக பினாங்கு மாநிலத்திலே அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறுவிய பொழுது அந்த நேரத்திலே அவருக்கு குறிப்பாக சரக்குகள் கொண்டு வர வேண்டும். அவர் தேவைப்படும் ஜாமான்கள் கிடைக்கவே இல்லை. அப்போ எங்கிருந்து கொண்டு வருவது என்று நிலையை பார்க்க போனால் அவர் முழுக்க மதராசிலிருந்து தான் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைய சென்னை அதோடு அந்த நேரத்திலே பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 7-8 கப்பல்கள் இருந்தது. ஆனால் அதிலே ஒரே ஒரு செட்டியாருடைய கப்பல் கம்பெனி அல்லது 2000 இருக்கலாம். மற்ற 5-6 கப்பல் கம்பெனிகள் நம்ம இந்திய முஸ்லீம்கள் நடத்திருக்கிறார்கள். ஆக பிரான்சிஸ்ல எப்பொழுது இந்த பினாங்கு மாநிலத்தை நிறுவினாரோ அந்த நேரத்திலே அவருக்கு தேவைப்படும் பொருட்கள் எல்லாம் நமது வியாபாரிகள் தான், தமிழ் முஸ்லீம் வியாபாரிகள் தான் அவருக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் மெட்ராஸிலிருந்து கொண்டு வந்து இங்கே இறக்கியிருக்கிறார்கள். அதே நம்மளுக்கு வந்து நாம் அந்த இதை நம்ம சற்று சிந்திப்போம். ஏனால் சொல்லப்போனால் நாம் 1700லேயே கப்பல் கம்பெனிகளை வச்சு நடத்திட்டு இந்த மலேசிய முஸ்லீம்களை பொறுத்தவரை கப்பல் கம்பெனிகளை வச்சு நடத்திட்டு அது மட்டும் தொடர்ந்து வரவில்லை. நாம் குறிப்பாக வர்த்தக சங்கம் என்று நாம் பார்ப்போமேயானால் முதலிலே மலேசியாவுடைய வர்த்தக சங்கத்தை நிறுவியது என்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த வகையில் பார்த்தோமேயானால் சீனர்களை பொறுத்தவரை என்றால் மலேசியாவில் இந்த வியாபாரத்திலே நல்ல சிறந்து வளர்ந்தவர்கள் சீனர்கள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. மலேசியாவுடைய பொருளாதாரத்தில் பெரும்பாலான பகுதி அவர்கள் கையில் தான் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த வகையிலே பார்த்தோமேயானால் பேராக் மாநிலத்திலே கிட்டத்தட்ட 1907ஆம் ஆண்டு அவர்கள் வர்த்தக சபை நிறுவிக்கிறார்கள். ஆக சீனர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு வர்த்தக சபை அசோசியேட்டட் சைனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்கின்ற ஒரு பெயரிலே 1921ஆம் ஆண்டு நிறுவிக்கிறார்கள். ஆனால் நமது இந்திய முஸ்லிம்களை நினைத்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் பினாங்கை பொறுத்தவரை. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மலேசியாவிலேயே முதலில் வர்த்தக சபையை நிறுவியவர் நிச்சயமான இந்திய முஸ்லிம்கள் தான். 1880களிலேயே பினாங்கு மாநிலத்திலே பினாங் முஸ்லிம் மர்ச்சன்ட் சொசைட்டி என்கின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அவருடைய நோக்கம் அதன் உறுப்பினராக இருப்பவர்கள் அதில் இருந்து வியாபாரம் செய்வது மட்டுமல்லாமல் அதனுடைய அவங்களுடைய முயற்சி என்னவென்றால் அதற்கு
தமிழ் முஸ்லிமுடைய கலை கலாச்சாரம் எல்லாம் வளர்றதுக்காக பாடுபட்டார்கள் என்றால் அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக இந்த கப்பித்தார் பள்ளியை நம்ம எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இதுவும் ஒரு வியாபாரி தான். அதாவது அவர்கள் கேப்டன் காதர் மொஹைதீன். ஆனால் சீனர்களை பொறுத்தவரை கேப்டன் என்கிற வார்த்தை அவர் வாயில் நுழையாது, கப்பித்தான் என்று தான் அழைப்பார்கள். அந்த வகையிலே பார்த்தோமையானால் இந்த பள்ளிவாசலை கட்டியவர்கள் ஒரு பெரிய சீதையவர்கள் கப்பித்தான் என்கின்ற வார்த்தை சீனர்களால் அழைக்கப்பட்ட என்ற வார்த்தை தான் பெரும்பாலும். அந்த அடிப்படையில் வந்தால் தான் கப்பித்தான். அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் கீழே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் கீழே வேலை செய்திருக்காங்க. அவ்வளோ பெரிய சிறந்த வியாபாரியாக இருந்திருக்கிறார்கள். கப்பல் துறைமுகங்களிலிருந்து மற்ற தொழில்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் நம்மளுக்கு அறிந்து உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நம்முடைய இந்திய முஸ்லிமை பொறுத்தவரை வெறும் வியாபாரிகளை மட்டும் இருந்து விடாமல் தங்களுடைய மார்க்கத்திற்காகவும் நிறைய பல மதரசாக்கள் நிறுவியிருக்கிறார்கள். இது போன்ற பல பள்ளிவாசல்கள் மலேசியாவிலே கட்டப்பட்டிருக்கின்றன. உங்களோட கஷ்டங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இன்றைய இளைஞர்கள் அந்த கஷ்டத்தை உணர்றாங்களா? சொல்லப்போனால் உண்மையிலேயே அவங்க கஷ்டத்தை உணரல இல்லை தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, எங்கள் காலத்தில் எங்கள் சாப்பிட்றார்கள்லாம் மிகவும் குறைவான வருமானத்தில் தான் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு நினைத்த பொருள்கள் எங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு சட்டை சிலா கூட எங்களை ஒரு நல்ல ஒரு பிராண்டடான சட்டை சிலா போட்டு நினைச்சா கூட எங்களால் முடியாது. இந்த இளைஞர்கள் சொல்லப்போனால் சில நேரங்கள் நான் அவர்களை நினைத்து மிகவும் சங்கடப்படுவேன். ஏனென்றால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களுக்கு அவர்கள் எது நினைத்தாலும் உடனே கிடைத்து விடுகிறது. உதாரணமாக இன்றைய இளைஞர்களை பார்க்க நான் சொன்னது போல இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இளைஞர்கள்லாம் பார்க்குறோம். இப்போ சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகளில் ஃபோன் வைத்திருந்தார்கள் என்றால் பிள்ளைகளை பார்த்தா கிட்டத்தட்ட 1000 ஃபோன் வைத்திருக்கிறார்கள். அப்போ இது எதை காமிக்கிறது? உண்மையிலே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை காமிக்குது. ஆனால் இப்போ உள்ள சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக படிப்பில் இருக்கணும். அடுத்து வியாபாரம் செய்யணுங்கிற என்ன இருக்கு? படித்து வேலையில் போனாலும் சரி, அல்லது நம்ம குடும்ப தொழில்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம இந்திய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டோமையானா நகை கடைத்துறையிலே சிறப்பாக இருக்கின்றோம், காசு மாற்ற வணிகத்திலே மிக சிறப்பாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சாப்பாடு கடைகளிலே, ரெஸ்டாரண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய சாப்பாடு கடைகளிலே நாம் மிகவும் சிறந்து விளங்குகின்றோம். இந்த பாரம்பரியம் தொடர வேண்டும். இந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்றால் அதற்கு இன்றைய இளைஞர்களின் பங்கு ரொம்ப முக்கியம். ஆக இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தி வாழ்க்கைகளை முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் அவர்களை செயல்பட வேண்டும். அவர்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, படிக்க விருப்பமில்லை என்றால் தாராளமாக வியாபாரத்துக்கு வரட்டும். அந்த வியாபாரங்களை அவர் நல்லபடியாக கவனித்துக் கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை பின்னாளுடைய வாழ்வும் மிக சிறப்பாக இருக்கும். என்னென்றால் நான் முன்பு கூறியது போல நம்மளுடைய இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரை நாம் ஏதோ சம்பாதித்தோம் சேர்த்து வைக்கின்றோம் என்கிற பழக்கம் மட்டும் இல்லை. நம்ம இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரை நாம் சம்பாதித்தோம், பிறருக்கும் கொடுத்து உதவினோம், மார்க்க காரியங்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கிட்டு தான் இதுக்கு ஒவ்வொரு வியாபாரிகளும் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் அவர்கள் தான் உண்மையான வியாபாரிகள். அதாவது வாழ்ந்தோம் வாழ வைத்தோம் அந்த அடிப்படையிலே இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மேலும் அது மட்டுமாக நம்மளுடைய இந்திய முஸ்லீம் வியாபாரிகளுடைய பண்பும் அதுதான். நாம் பல இடங்களே பார்த்தோமையானா நம்ம இந்திய முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சாதனைகளை பதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் இன்றைய இந்திய முஸ்லீம் இளைஞருக்கு நான் கூறக்கூடிய அறிவுரை என்னவென்றால், நீங்கள் முழுக்க படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். நீங்கள் தொழிலில் இருந்தால் முழுக்க தொழிலே கவனம் செலுத்துங்கள். விளையாட்டு வேண்டும் தான் அதற்காக வேண்டாம் என்று சொல்லவில்லை. விளையாட்டு நேரத்திலே அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டையும் கலக்கக்கூடாது. எப்பொழுது ரெண்டையும் கலக்கின்றோமோ அதுவும் கேட்டு இதுவும் கேட்டு ஆக ஒரு இது சாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டு. ஏனென்றால் நம்ம இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரை உண்மையில நம்ம சிறந்த வியாபாரிகள். ஏன்னா அது நம்ம ரத்தத்திலே ஓடுகிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு இந்திய இளைஞர்கள், நம்ம குறிப்பாக நம்ம இந்திய முஸ்லிம் இளைஞர்களும் இதற்காக பாடுபட வேண்டும். வியாபாரங்களை நன்கு தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது அப்படி தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய தான் அது உண்மையான முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற கருத்தை இங்கே கூறி, ஆக நம்ம இந்திய முஸ்லிம்கள் என்பவர்கள் சாதாரணமான நிலையில் உள்ளவர்கள் அல்ல. நான் கூறியது போல 1400 சொச்சத்திலே நம்ம வியாபாரியாக வந்து மலேசியாவில் சாதனை பெற்றிருக்கின்றோம். மார்க்கத்திற்காக நிறைய பாடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையில் வருகின்ற சமுதாயம் அதற்காக விளக்க வேண்டும் என்று மனதார வேண்டும் கொண்டு எனது பதிலை விரும்புகிறேன். நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.